ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மள பல பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் கிட்ட ப்ரெஷர் பார்க்க போவோம். அங்கே டாக்டர் நம்மக்கிட்ட ஒரு தடவை ப்ரெஷரை பார்த்துட்டு உங்களுக்கு பிபி 150/90 இருக்குது, உங்களுக்கு பிபி இருக்குதுன்னு சொல்லிடுவாரு. நீங்களும் அதை கேட்டு அப்படியா நமக்கு பிபி இருக்குதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே டென்ஷன் ஆகி வீட்டை வந்துடுவீங்க. நம்மள சில பேருக்கு வீட்டில் பிபி மிஷின் இருக்கும். நாம் அந்த மிஷின் எடுத்து கையில் போட்டு பார்த்துட்டு ஐயோ நம்மளுக்கு பிபி இருக்குதா, பிபி 150 காட்டுதே அப்படின்னா நாம பிபி மருந்து யூஸ் பண்ணணுமே அப்படின்னு நாம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல சில டாக்டர்ஸ் பிபியை பார்த்துட்டு உங்களுக்கு 150/90 இருக்குது, உங்களுக்கு ஹை பிபி அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கு பிறகு நாமளும் நம்மளுக்கு பிபி கூட தான் அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டை வந்துடுவோம். இந்த வீடியோல ஒரு ஆளுக்கு பிபி உண்மையிலேயே இருக்குதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, பிபி இருந்தா எந்த அளவு பிபி இருக்கும்போது மருந்து மாத்திரை பாய்க்கணும் அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். முதலாவதா பிபின்றது ஒரு ஃபிக்ஸ்டான வேல்யூ இல்லைங்க. அதை நீங்க எல்லாரும் முதலாவதா தெரிஞ்சுக்கணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பிபி வேற வேற இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிபி வேற வேற இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஆளுக்கு வேற வேற வயசுல கூட பிபி மாறிக்கொண்டு போகும். இன்னும் சொல்ல போனா ஒரு நாளிலேயே ஒரு ஆளுக்கு காலையில, மதியம், இரவு, ஈவினிங் அப்படின்னு வேற வேற டைம்ல வேற வேற பிபி இருக்கும். இப்படி பிபி ஆனது ஒரு நாளைக்கு இவ்வளவு மாறுபாடை கொண்டிருக்கும் போது எப்படி உண்மையிலேயே ஒரு நேரத்துல மட்டும் பிபியை பார்த்துட்டு நம்மளுக்கு ஹை பிபின்னு சொல்லலாம்? முதலாவதா அங்கேதான் இஷ்யூ இருக்கு. ஒரு ஆளுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா முதலாவதா அதுக்கு சரியா நாங்க டயக்னோசிஸ் பண்ணணும். அதாவது சரியா பிபியை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ நார்மலா நாங்க எப்படி பிபி பார்க்குறோம், கொஞ்சம் தூரம் ஒரு 10 நிமிஷம் வாக்கிங்ல நடந்து போயிட்டு கதிரையில இருந்து பிபி பார்க்குறோம். எங்கேயாச்சும் இருந்து திடீர்னு ஓடிட்டு வந்து இருந்து பிபி பார்ப்போம். அல்லது பிபி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போன் எடுத்து யாரு கூடயாச்சும் பேசிக்கிட்டு இருப்போம். அல்லது பக்கத்துல இருக்கிறவங்க கூட பேசிக்கிட்டு தான் நம்ம பிபியை பார்ப்போம். ஆகவே ஒரு ஆளுக்கு பிபி நான் இதுக்கு முதல் சொன்ன காரணங்களால மட்டும் இல்ல, நீங்க பேசினா கூட உங்களோட பிபி மாறும். நீங்க போன் கதைச்சா உங்களோட பிபியில சேஞ்ச் இருக்கும். ஈவன் நீங்கள் இருக்கும்போது நீங்க சேர்ல இருக்கும்போது உங்களோட பிபி வேறையா இருக்கும், நீங்க கட்டில படுத்திருக்கும் போது உங்களோட பிபி வேறையா இருக்கும். ஸோ நம்ம உடம்போட ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிபி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நார்மலா ஒரு ஆளுக்கு பிபி சரியா எப்படி அளக்கணும்னா ரெஸ்டிங் பிபின்னு சொல்லுவோம். அதாவது நீங்க ஒரு சேர்ல அமைதியா காமா இருக்கும்போது, யாருக்கிட்டையும் பேசாம ஒரு சேர்ல அமைதியா இருக்கும்போது உங்களோட பிபி அளந்தா தான் அதுக்கு பேர் ரெஸ்டிங் பிபின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ரெஸ்டிங் பிபி தான் உண்மையிலேயே ஒரு சரியான வேல்யூ. ஸோ ரெஸ்டிங் பிபியை அளக்கணும்னா நீங்க சேர்ல அட்லீஸ்ட் 15 to 20 minutes ரெஸ்டிங்ல இருக்கணும். அதாவது நீங்க கிட்டடியில நடந்து இருக்கக்கூடாது, படியேறி இருக்கக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசாமல் அமைதியா ஒரு 15 minutes ஒரு சேர்ல இருந்தா பிறகுதான் உங்களுடைய கையில பிபியை பார்ப்போம். உங்களுக்கு முதன்முறையா பிபி பார்க்கும்போது அது கூட அப்படின்னா, அதாவது 140/90 வைங்களேன். உங்களுக்கு முதலா பிபி பார்க்கும்போது உங்களோட பிபி 140/90, இது ஹை பிபி தான், பிபி கூட தான். ஆனா இதோட அர்த்தம் கூட உங்களுக்கு பிபி இன்னும் ஒரு வருத்தம் இருக்குது, அதுக்காக நீங்க மருந்து பாவிக்கணும்ன்றது அர்த்தம் இல்லை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாளுக்கே ஒரு ஆளோட பிபி காலையில, மதியம், இரவு மாறுபடக்கூடியது. அதனால நாம நார்மலா எப்படி ஒரு ஆளுக்கு பிபி என்றது ஒரு வருத்தம்னு சொல்லணும்னா அவருக்கு தொடர்ச்சியா ஆக குறைஞ்சது 3 நாளைக்கு பிபி பார்க்கணும். அதுவும் ஒரு நாளைக்கு காலையில பிபி செக் பண்ணினா அதுக்கு அடுத்த நாள் மதியம், அதுக்கு அடுத்த நாள் ஈவினிங் அல்லது நைட்ல பிபி செக் பண்ணி பார்க்கணும். இப்படி தொடர்ந்து பிபியை செக் பண்ணி அதனோட அவரேஜ் சராசரி பிபி 140/90 அல்லது அதை விட கூடண்டா நாங்க அவருக்கு ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நார்மலா பிபி இருக்குதுன்னு டயக்னோஸ் பண்றதுக்கான சரியான முறை. அப்படின்னா பிபி இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணினா உடனே நாங்க பிபி டேப்லெட்ஸ் குடிக்கணுமா அப்படின்னா இல்லைங்க. ஸோ 140 இருந்து 149 வரைக்கும் சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷரும், 90 100 வரைக்கும் டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷரும் இருக்கும் வரைக்கும் அவங்களுக்கு கிரேட் 1 ஹை பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அதாவது ஹை பிளட் ப்ரெஷர்ல முதலாவது படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு நாம உடனடியா பிபி டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு அவசியமும் இல்லை. நாங்க நார்மலா என்ன செய்யணும்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணணும். அதாவது சரியா ஒவ்வொரு நாளும் 8 hours ஒழுங்கா தூங்கணும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ், உங்களோட ஒர்க் லோட்ஸ் அதுகளை குறைக்கணும்,
கூட யோசிக்கிறது, சண்டை பிடிக்கிறது இதுகளை தவிர்க்கணும். மெடிடேஷன் பண்ணணும். நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற உப்புட அளவை கட்டுப்படுத்தணும். சரியான டயட் பேட்டர்னை வச்சிருக்கணும். ஃபாஸ்ட் ஃபுட், பீஸா, பர்கர், சோடா, ஐஸ்கிரீம் எல்லாம் கூடவே கூடாது. இதெல்லாம் தவிர்க்கணும். அடுத்ததா நம்மளோட பாடி வெயிட்டை கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம முதலாவதா பண்ணணும். பண்ணி ஒரு 1 மந்த்துக்கு பிறகு நாங்கள் திரும்பவும் உங்களோட பிளட் ப்ரெஷரை செக் பண்ணி பார்க்கலாம். அப்பைக்குள்ள உங்களோட பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலில் வந்துருச்சுன்னா டேப்லெட்ஸ் தேவையில்லைன்னு அர்த்தம். அப்பையும் கண்ட்ரோலில் வராடி தான் டேப்லெட்ஸ் டாக்டர்ஸ் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஆளுக்கு பிபி இருக்குன்னு எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, அப்புறம் எப்போ மருந்துகள் ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கான தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி மேலும் நான் வீடியோக்கள் பண்ணணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.